செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் GBRின் TMT கம்பிகள். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி பலியானவர்கள் எண்ணிக்கை 50ஐ தாண்டி இருக்கிறது. மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பலி எண்ணிக்கை இன்னும் உயரும் என அஞ்சப்படுகிறது. முதற்கட்ட உயிரிழப்பு பதிவானதுமே மருத்துவமனைக்கு வந்து ஆய்வு செய்த அப்போதைய ஆட்சியர் ஸ்ரவன்குமார் ஜடாவத் இந்த மரணத்திற்கும் விஷச்சாராயத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என பேசியிருந்தார். இப்படி ஆட்சியர் ஸ்ரவன்குமார் உண்மையை மறைத்ததுதான் மேலும் மேலும் நிறைய பேர் பாக்கெட் சாராயத்தை வாங்கி குடிக்க காரணமாக அமைந்து பலி எண்ணிக்கை பல மடங்கு உயரவும் வழிவகுத்தது. இந்த நிலையில் பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி 19ஆம் தேதி மருத்துவமனைக்கு வந்து ஆய்வு செய்த பிறகு ஆட்சியர் ஸ்ரவன்குமார் பேசிய பேட்டியை போட்டு காண்பித்தார். அத்தோடு ஆட்சியர் பேட்டி கொடுக்கும்போது பக்கத்திலேயே திமுக மாவட்ட செயலாளர் அமர்ந்திருக்கிறார் என்ற EPS கட்சி நிர்வாகிகள் அழுத்தத்தின் பேரில்தான் ஆட்சியர் உண்மையை மறைக்க பார்த்திருக்கிறார் என பகீர் கிளப்பினார். அரசாங்கத்துடைய தூண்டில் பேர் தான் கலெக்டர் இப்படிப்பட்ட அறிக்கை வெளியிட்டுப்பாருன்னு நம்புறேன். அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்கும்போது ஒரு பக்கம் கலெக்டர், ஒரு பக்கம் SP, இன்னொரு பக்கம் அந்த திமுக மாவட்ட செயலாளர் MLA அமர்ந்து அவருடைய அழுத்தத்தின் பேரில் இப்படிப்பட்ட பேட்டி கொடுக்கிறார். உண்மை செய்தியை ஆட்சியர் ஸ்ரவன்குமார் ஜடாவத் வெளியிட்டிருந்தால் மற்றவர்களும் சுதாரித்து மருத்துவமனையில் சேர்ந்திருப்பார்கள். இவ்வளவு உயிர்கள் பலியாகியிருக்காது என்ற EPS ஆளுங்கட்சிக்கு உடந்தையாக இருந்ததால் தான் ஆட்சியர் ஸ்ரவன்குமாரை மட்டும் டிரான்ஸ்பர் செய்துவிட்டு SPயை சஸ்பெண்ட் செய்திருப்பதாகவும் EPS குற்றம் சாட்டினார். மற்ற அதிகாரிகள் சஸ்பெண்ட் பண்ணாங்க, இந்த அரசுக்கு துணையாக இருந்த கலெக்டர் மட்டும் டிரான்ஸ்பர் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து என்ன நல்லா தெரியுது, ஆளுங்கட்சி முழுமையாக இதில் ஈடுபட்டு. கள்ளக்குறிச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அன்புமணி ராமதாசும் ஆட்சியர் ஸ்ரவன்குமார் மீது அடுக்கடுக்காக புகார்களை கூறினார். வெள்ளிக்கிழமை காலை வரை கூட விஷச்சாராயத்தை குடித்து உடல் நலம் பாதித்து மருத்துவமனைக்கு ஆட்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்ற அன்புமணி ராமதாஸ் இவற்றுக்கெல்லாம் காரணம் ஆட்சியர் ஸ்ரவன்குமார் தான் என்றார். SP மட்டும் ஏன் நீங்க சஸ்பெண்ட் பண்றீங்க, கலெக்டர் ஏன் சஸ்பெண்ட் பண்ணல? இந்த கலெக்டர் சொன்னதுனால தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட 20-30 பேர் இறந்திருக்கிறாங்க. அவர் ஒழுங்கா உண்மையை சொல்லியிருந்தாருன்னா எல்லாமே மருத்துவமனைக்கு வந்திருப்பாங்க. கள்ளக்குறிச்சி மாவட்ட திமுகவின் மாவட்ட செயலாளர் MLAக்களும் விஷச்சாராயம் காய்ச்சும் கும்பலுக்கும் முழுக்க தொடர்பு இருப்பதாக கூறிய அன்புமணி ராமதாஸ் சங்கராபுரம் MLA உதயசூரியன் தான் கல்வராயன் மலையில் விஷச்சாராயம் காய்ச்ச முழு உடந்தையாக இருப்பதாக அதிர்ச்சி புகார் கூறினார். அதேபோல ரிஷிவந்தியம் தொகுதி MLA வசந்தம் கார்த்திகேயனுக்கும் இந்த விவகாரத்தில் தொடர்பு இருக்கிறது என்ற அன்புமணி ஆளுங்கட்சி பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருப்பதால் இந்த விவகாரத்தை CBI விசாரிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். சங்கராபுரம் MLA உதயசூரியன், பேர் உதயசூரியன், 5 முறை MLA, அவருடைய ஆதரவாளர் தான் இந்த பகுதியில் எல்லாமே கள்ளச்சாராயம் காசிட்டு இருக்கிறாங்கன்னு எல்லா மக்களுக்கும் தெரியும், ஊடகத்துக்கும் தெரியும், காவல்துறை தெரியும், மக்களுக்கும் தெரியும். ரிஷிவந்தியம் MLA வசந்தம் கார்த்திகேயன், இவருடைய அனுமதி இல்லாம இந்த மாவட்டத்தில் இருந்து நடக்காது. இவர் தான் அங்க பொறுப்பில்லாத ஒரு அமைச்சர். இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க மக்கள், எல்லாருக்கும் தெரியுது, ஊடகம் உங்களுக்கும் தெரியும். முதலமைச்சருக்கு ஏன் தெரியலன்னு எனக்கு புரியல. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் கள்ளக்குறிச்சி ஆட்சியராக இருந்த ஸ்ரவன்குமார் ஜடாவத்துக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளது. இவ்வளவு நாளாக விஷச்சாராய விற்பனை நடந்தும் ஆட்சியரும் காவல்துறையினரும் கண்டுகொள்ளவில்லை என்றதோடு ஆட்சியர் ஸ்ரவன்குமாரை டிரான்ஸ்பர் செய்தது போதுமான நடவடிக்கை இல்லை என்பதால் அவர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். மாவட்ட ஆட்சியரை பணியிடம் மாற்றம் பண்ணாங்க, காவல்துறை கண்காணிப்பாளரை பணி இடை நீக்கம் செஞ்சாங்க என்பது மட்டுமே போதுமான தண்டனையாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பார்க்கவில்லை. மாவட்ட ஆட்சியரையும் காவல்துறை கண்காணிப்பாளரையும் இதற்கு காரணமான காவல்துறை யாராக இருந்தாலும் அவர்களை கொலை முயற்சியில வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அழுத்தமான கோரிக்கையாக சட்டமன்றத்திலே நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். கற்ற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே GBRின் TMT கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.